இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ரெஷர் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் அதாவது பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி தேவையில்லாத வேலையில் முடிஞ்ச வரைக்கும் ஈடுபடுறது தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அப்பாவோட ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்பாவோட உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாதிப்பில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன நெகட்டிவ் விஷயங்கள் காதுக்கு வர்றது, பங்காளி வகையில் அது மாதிரி வெளியில் இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆகுது, இது மாதிரி உடல்நல பாதிப்புகள் இல்லை வெளியில் இதாகிறது, அது மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாமே காதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொடைப்பகுதியில் பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனம் முடிஞ்ச வரைக்கும் விபத்து இது மாதிரி ஏற்படக்கூட வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக போங்க வண்டியில் போகும்போது. அதாவது பிரயாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரயாணத்துக்கு போகலான்னு நினைப்போம், அது வந்து தடையாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குரு பார்வைங்கிறது ஒரு நல்ல யோகங்கள்ங்கிறது உண்டு. அதனால தேவையில்லாத முடிஞ்ச வரைக்கும் நல்ல யோகங்கள் எல்லாமே வரும். அதுக்கு வந்து நம்ம பொறுமையாக கையாளணும்னா நல்லது எல்லாமே நடக்க போகுது. அதாவது சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அம்மாவோட உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. வீடு விற்கிறது அது மாதிரி பாதிப்புகள் அது மாதிரி ஒரு நல்ல யோகங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக கையாளுறது ரொம்ப நல்லது. ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபோட ஹெல்த்தை பார்த்துக்குங்க. அதாவது ஒய்ஃப்னா ஹஸ்பண்டோட ஹெல்த் பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரமம் எப்போ ஆரம்பிக்குன்னா 17ஆம் தேதி 9:56 20ஆம் தேதி மத்தியானம், அதாவது 9:56 காலையில் வரைக்கும் இருக்குது. இதில் முடிஞ்ச வரைக்கும் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம், பூரா நட்சத்திரம், உத்திரா நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா இந்த 3 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத புது பிரச்சனைகள் வரும். புது வேலைகள் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கவனமாக பண்ணுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் போகாது. நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு இருந்தோம்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்மீக ரீதியாக ஈடுபாடு பண்ணிக்கங்க. ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. இந்த வாரம் சந்தோஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 70%, பொருளாதார ஏற்றங்கிறது 70%. இந்த வாரம் சிறப்படையணும்னா மிருத்யுஞ்சய பகவானை கும்புற வரைக்கும் ஒரு பெரிய நல்லது நடக்கும்.